ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மொறுன்னு சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இது நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி லைட்டாக ஹீட் ஆயிடுச்சு. இது ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்து லைட்டாக கொதிக்க வச்சுக்கணும். ஏன்னா அந்த காலிஃப்ளவரில் சின்ன புழுலாம் இருக்கும். நம்ம இந்த மாதிரி கொதிக்க வைக்கும்போது அந்த புல்லெல்லாம் செத்துரும். லைட்டாக தான் கொதிக்க வைக்கணும். அதிகமாக கொதிக்க வச்சா காய் ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். காய் எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். இது கூடவே நம்ம உப்பும் போடணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லாவே காலிஃப்ளவர் கொதிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், ஆவி வர்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி காயை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக வடிகட்டிக்கலாம். இல்லைன்னா கண்ணு சட்டி அந்த மாதிரி சட்டியில் கூட வடிகட்டிக்கலாம். நம்ம வடிகட்டின காய் கொஞ்சம் ஆறணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கலாம். நம்ம காலிஃப்ளவர் ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஒரு சட்டியில் போட்டு நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலாவும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் தனியா பொடி அதுவும் நம்ம சேர்த்துக்கணும். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். பாதி லெமனும் சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டை, இதையும் உடைச்சு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சால்ட்டு இதை நம்ம சேர்த்துப்போம். காய் கொதிக்க வைக்கும் போது நம்ம உப்பு போட்டுக்கோம். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா காயில் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சில பேர் கலருக்காக கலர் பொடி போடுவாங்க. நான் கலர் பொடி போடலை. கலர் பொடி போடாட்டாலுமே நல்லா தான் இருக்கும். நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஹீட்டானதும் நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ஹீட் லைட்டாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். இப்போ நம்ம போட்டு ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக தான் போடணும். ஒன்றா அள்ளி போட்டோன்னா ஒட்டிக்கிறோம். காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. கலர்லாம் பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி வரும்போது நம்ம அதை எடுத்துக்க வேண்டியதுதான். நம்மளோட காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி காலிஃப்ளவர் பண்ணி பாருங்கள். கிறிஸ்மியாக மொறுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு சூப்பரான சைடிஷ். எல்லா வகையான வெரைட்டி ரைஸுக்குமே இந்த சைடிஷ் சூப்பராக இருக்குங்க. நம்மளோட கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.